கூத்துப்பட்டினுடைய மாலை நேர வகுப்பு மாணவர்களுடைய முதல் மேடை இது. அவங்களுக்கு முதல் நாடகம். ஒரு 4-5 நாள்களில் இதை வந்து ரிஹர்சல் பண்ணி ரெடி பண்ணியிருக்கோம். வரப்பு உடைக்க மாட்டது பெரிய தப்பா போச்சே. நல்லா பருத்து போட்டுதே மரம். யாரு? ராசா? ஆமாங்க ஆமாங்க. என்ன நடவு வேலையில் ஆகிட்டு இருக்கா? ஆமாங்க. இந்த பயல் வர கிடைக்க மாட்டாங்கவா? 2 நாள் ஆகட்டும் பார்த்துக்கிட்டு இருக்கேன். சரி சரி. என்னாருடைய சிவனே போற்றி, எந்நாட்டவருக்கும் இறைவா போற்றி. இந்த புண்ணிய கிராமத்தையும் இங்க இருக்க மக்களையும் நீதாப்பா காப்பாற்றணும். ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய. எல்லாருக்கும் வணக்கம். என் கிராமத்தில் என் தெருவுக்கு கிழக்கா கொஞ்சம் தூரத்தில் ஒரு சிவன் கோயில் இருக்குது. அழகான சின்ன கோயில் தான். ஆனால் அந்த அளவுக்கு மடப்பள்ளியும் பிரகாரமும் இருக்கும். கோவில் வாசலில் ஒரு குளம், ஆலங்குளம்னு பேர். கோயிலுக்கு வடப்புறம் ஒரு திடல் இருக்குது. திடலை ஒட்டினாப்புல கிழக்கு மேற்கா ஒரு கன்னி வாய்க்கா ஓடுது. கன்னிக்கு வடப்புறம் எல்லாம் வயல்க. ஆலங்குளத்துக்கு நேர் வடக்க கன்னிக்கு பக்கத்தில் இருக்கிற நிலம் என் நண்பன் ராமானுஜத்துடையது. ஆலங்குளத்துக்கு பக்கத்தில் இருக்கிறதுனால ஆலங்குளத்தங்கரனே பேர். அந்த வயலுக்கு மேற்புறத்தில் இருக்கிறனாலும் சிவன் கோயிலுக்கு சொந்தமானது. இந்த கன்னி வாய்க்காலையும் நிலங்களையும் ஒரு பெரிய வரப்பு ஒன்று பிரிக்குது. அந்தந்த நிலத்துக்கு கீழண்ட வரப்போம் தென்னண்ட வரப்போம் அந்த நிலத்துக்கு சொந்தமானது. இந்த கன்னி வாய்க்காலுக்கு பக்கத்தில் இருக்கிற வரப்பில் பாதி தனக்கு சொந்தம்னு என் நண்பர் ராமானுஜம் சொல்லிக்கிட்டு இருந்தான். சில பேர் அது புறம்போக்கில் இருக்குது, உனக்கு எப்படி சொந்தமாகும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. சில பேர் வரப்பு பெருசாக இருக்கிறதுனால அதில் அவனுக்கும் பங்கு இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனால் சர்வேப்படி உண்மையை தெரிஞ்சுக்கிட்டவன் ஒருத்தன் இல்லை. அந்த வட்டத்து காரணம் 2 பேருக்கும் சாதகமாக பேசிகிட்டு இருந்தார். எது என்னவோ இருந்துட்டு போகட்டுமே, இதனால் நமக்கு என்ன வந்துட்டு போகுதுன்னு என் நண்பர் ராமானுஜம் இருந்துட்டான். இந்த கோயில் நிலத்துக்கு கீழண்ட வரப்பு கண்ணீரை இணைகிற முறையில் ஒரு கருவேலங்கன்று முளைச்சிடுச்சு. யாரும் வச்சு பயிராக்கல, கன்று மறைச்சி நல்ல மரமாயிடுச்சு. எந்த ஆடு கருவக்காயை தின்னுட்டு வந்து புழுக்கையை போட்டுச்சோ தெரியல, கண்ணு நல்ல மரமாயிடுச்சு. ஆட்டுக்கு மட்டும் பேசும் சக்தி இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க. நானாக விதைச்சேன், இது எனக்கு தான் சொந்தம்னு சொல்லியிருக்கோம். நல்ல வேலை, ஆட்டுக்கு தான் பேசும் சக்தி இல்லையே, வெறும் மே மே அவ்வளோதானே. இந்த கன்னிக்கு பக்கத்தில் இருக்கிற வரப்பில் பாதியை நண்பனுக்கு சொந்தம் இருக்குன்னா கோவில் நிலத்துக்கும் சொந்தம் உண்டு.
இந்த கோயில் நிலத்துக்கு கீழே வரப்பு வேற இந்த கண்ணியில் கலக்குது. அந்த முனையில் தான் இந்த மரம் யாருக்கு சொந்தம்னே தெரியாமல் வளர்ந்துருக்கு. என் நண்பர் ராமானுஜன் நினச்சிட்டு இருந்தான் அவனுக்கு சொந்தம்னு. கோயில் நிலத்தை போய் சேர கோவிந்தராசு மரத்தை அவன் வெட்டிக்கலான்னு இருந்தான். மரம் தானா கீழே விழுந்துடும், ஒரு 3 ரூபாய்க்கு ஏலத்தில் விட்டு எடுத்துக்கோன்னு அந்த வட்டத்து கரணம் நினச்சிட்டு இருந்தாரு. அதனாலேயே ஊர் பூரா மரம் புறம்போக்கில் இருக்குன்னு சாடமாடையாக பேசிக்கிட்டு இருந்தார். ஒரு நாள் காலை 10 மணி நல்ல வெயிலில் உழவெல்லாம் முடிச்சுட்டு உடம்புல இருக்கிற சேத்தெல்லாம் கழுவிட்டு இந்த மரத்தடியில் உட்காந்து சாப்பிட உட்காந்தான் நண்பர் ராமானுஜம். அப்போது இந்த மரத்தை பார்த்த உடனே மரம் நல்லா உருண்டு திரண்டு வளர்ந்துருச்சு. ஒரு 4-5 சேத்து கலப்பை வரும். 2-3 வருஷத்துக்கு கவலையே இல்லாமல் இருக்கலாம். கிளைகளெல்லாம் மண்வெட்டிக்கு எடுத்துக்கலாம், வில்லாறுகளை அடுப்பெரிக்கு எடுத்துக்கலாம். மரத்தை வெட்டிட வேண்டியது தான். நடவெல்லாம் ஆகட்டும், மரத்தை வெட்டிடலாம் அப்படின்னு தனக்குத்தானே பேசிக்கிட்டு இருந்தான். அப்போது ஊர் நிலங்களெல்லாம் பார்வையிட்டுட்டு திரும்பி வந்துட்டு இருந்த ஊர் பட்டாமணியும் மரத்தடியில் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்க நண்பனை பார்த்துட்டு அவங்ககிட்ட வந்தார். இதுக்கப்புறம் அந்த வரப்பு யாருக்கு சொந்தம், உண்மையிலே யாராச்சும் சர்வே படி அதை எடுத்து பார்த்தாங்களா, இந்த மரம் யார் பொறியில் தான் வளர்ந்துருக்கு, மரத்தை யார் வெட்டினாங்க, இதையெல்லாம் நம்ம இந்த சுவாரஸ்யமான நாடகத்தில் பார்ப்போமா? பார்ப்போம். நன்றி. சரி, நல்லா குழந்தி போட்டுத. எப்போ நடவு போடல? நாளைக்கு போடலான்னு பார்க்குறேங்க. ஆளுகளை நாற்று பறிக்க விட்டுருக்கேன். பசங்க வேற இல்லை, கிடைக்க மாட்டானுவ. எக்கச்சக்கமாக குடி கேட்குறானுவ. இதில் வெத்தலை பாக்குக்கு வேறையாம், டீ தண்ணிக்கு வேறையாம். ஒரு ஆளுக்கு அரை கட்டை ஒழுங்காடிச்சு கரையேற்ற முடியல. என்னமோ போங்க, காலம் கெட்டு போச்சு. 2-3 வருஷத்துல மரம் நல்லா பெருத்து போட்டுதா? ஆமாங்க, மண்ணு ஓரம் கொண்டது பாருங்க, மரம் வீராந்து போச்சு. வாலிபம் போனாலும் பட்டாமணியத்துக்கு சபலம் போல. இவெல்லாம் ஊருக்கு பெரிய மனுஷன் வேற. ஆமா, நீ சொல்ற போல மரம் நல்லா செழுமையா தான் வளர்ந்துருச்சு. 2-3 சேத்து கட்டாடிதான் போல இருக்க. கணு இல்லாம மரம் நெட்டுதான் வளர்ந்துருச்சு. சேர்த்து கட்டா அழுத்தமா இருக்கும். 4 வருஷம் கவலை இல்லாம அடிக்கலாம். எனக்கு கூட சேர்த்து கலப்பா 2 வேண்டி இருக்கு. கோவிந்தராஜ்கிட்ட போனா அவன் கிழக்கையும் இருக்கேன்னு பாக்குறான். மரத்தை நான் வெட்டிக்கிட்டுமா? நான் வெட்டிக்கலான் இருக்கேங்க. என்கிட்டயும் சரியான கலப்படல. மரம் புறம்போக்குல இருக்குப்பா, மரத்தை வெட்டிட்டு மாட்டிக்காது. இல்லைங்க, அது என் பொழுது தானே இருக்கு. அட இல்லப்பா, மரம் புறம்போக்குல இருக்கு. அது எப்படி உனக்கு சொந்தமாகும்? போக்கிரி பசங்க நிறைஞ்ச ஊரு, எவனாவது எழுதி போட்டானா மாட்டிப்பா. சரி, பசிக்குது, அர்த்தமா? இதெல்லாம் ஊருக்கு பெரிய மனுஷனா? மரம் தனக்கணும்னு எப்படி மிரட்டுறான் பாரு. எவ்வளவு எழுதி போடுவான். எவன் விட்டு அப்ப மரத்துக்கு எவன் பிறந்தாங்க?
மன்மதலீல உண்டோ உனக்கே. நல்ல காரியம் செஞ்சக்கா. இந்த பட்டாமணியத்துக்கு 4 பேர் இந்த 4 இடத்துல காரி துப்புனாதான் வாயும் சுத்தி மூடிக்கிட்டு போவாரு. அவருக்கும் உழைக்கும்ல. எப்படி இருக்குக்கா அவன் உடம்பைய தாண்டி சாப்பிட்டு போறதுக்குள்ள உடம்பே பூசி போகுது. சரி வாணி வீட்டுக்கு சாப்பிட்டு போலாம். ஐயோ என்ன ராசே? ஓ ராசே, இப்பதான் பழச்சேக்கிறா போலியா? அடி பாலம் போல இருக்க. ஆமாங்க, கொஞ்சம் நடவு போட்டிருந்தேன். ஆ, நடவு சொல்லி கொடுத்து வரேன். சரி. ஆமா, அந்த கருவ மரம் இருக்க, அதான் அந்த பையன் ராமனுக்கும் ம், தண்ணுதல சொல்லிட்டு தெரியா? அது எப்படிப்பா அவனுக்கு சொந்தமாகும்? அது எப்படி அவனுக்கு சொந்தமாகும்? கோயில் மண்ணில் எல்லாம் இருக்காது. நான் வெட்ட போறேங்க. அதை இந்த நடவெல்லாம் அவன் பார்த்துக்கிட்டு இருக்கேன். வெட்டிட்டா கோயில் ஏதாவது குத்தலாம் பாருங்க. எனக்கு கூட 2 சேர்த்து கேட்ட வேண்டி இருக்கு. வேணும்னா எடுத்துக்கீங்க. அதுக்கு எனக்கு எடுத்துக்கீங்களா? அட அதுக்கு சொல்ல ராசு, இப்பதான் அந்த பயல பாட்டு வர, இன்னும் 2 நாள்ல வெட்ட போறேன்னு சொன்னா. இன்னைக்கே வெட்டுறேன். அந்த பையன் என்ன செஞ்சானு பாப்போம். உங்களுக்கு தெரியாதுங்களா? அது யார் கோயிலுங்க இருக்கு? அதை அளந்து பார்த்தாலே தெரிய போகுது. நம்ம கர்ணத்தை கேட்டாலே எங்க ஒழுங்கா சொல்ல போறாரு. அதை போராட்டினா இதை போராட்டினான்னு. ஆ சரி ராசு, பார்ப்போம். ஆ வரட்டுமா? நான் பார்த்துறேன். மலர்லாம் வெட்டுறேன். மலர்லாம் வெட்டு. போடு போடு போடு. தீயத்து போடு. செதில் யார போடு பாரு. ஆவா. சீக்கிரம் வா. இங்க அடிமன் போடு. நடனத்துல யார் போய் வரக்கூடா? குருக்கட்டு சொல்லிட்டா போச்சு. பாபா இந்த பட்டாமணி துறையில இருக்கும் காலிப்பாய மகன் ஊரடிச்சு உலையில போடுறான். அவன அந்த மரத்தை நீங்க விட சொன்னீங்களா? எந்த மரத்தை சொல்ற? அதாங்க அந்த ஆளை உங்களுக்கு வர கருவ மரம் வெட்டிட்டானுங்களா? நான் ஏன்பா அதை வெட்ட சொல்றேன்?
எவன் வெட்டினான்னு விசாரிச்சியா? அப்பா நீங்க வெட்டீங்களா? இல்லையே. யார் வெட்டினு தெரியலங்க. ராவண ராவுக்கு வந்து மரத்தை வெட்டியிருக்கு. முதுகேல மரத்தை தெம்பு இருக்கப்பா, யாருன்னா பகல்ல மரத்தை வெட்டியிருக்கணும். வெட்டுறவன் பகல்ல அவன் கண்ணு முன்னாடி அவன் வந்து வெட்டுவான். இப்ப என்னங்க பண்றது? யாருன்னு தெரிஞ்சா கொத்தி போட்டுருவேன் கொத்தி. என்ன பண்றது? வேணும்னா போலீஸ்ல ரிப்போர்ட் பண்ணு. ஊர்படியை கெடுத்து உலையில போற காலமா போச்சு. நாய் மாதிரி குறைச்சிக்கிட்டே போறான் பாரு. இந்த பையன் ராவோட ராவா மரத்தை வெட்டினான் போல இருக்கு. மரம் ஆலங்குளத்துல ஊறிக்கிட்டு இருக்கான். இந்த பையன் மனசுல இன்னும் 2 நாள் ஊற போகுது. அப்புறம் காஞ்சி போடான். நான் பண்ற போறான் பையன். ராசு ராசு ராயா. ராசே ஓய் ராசே. ராமானுஜம், ராமானுஜம், என்ன கால நேரத்துல ஆலங்குளத்தங்கர சத்தம் போட்டுக்கிட்டு இருந்த? இந்த தாயொலி பையமாவனும் அந்த கருவ மரத்தை வெட்டி விட்டாங்க. காலையில போய் பார்த்தா மரத்தை காணலங்க. யார் வெட்டி இருக்க போறா? கோவிந்தராசா தான் இருக்கும். புதுசா ஒரு ஆள் வந்து வெட்டி இருக்க போறானா? அவன் தான் மரம் கோயில் போல இருக்குன்னு சொல்லிக்கிட்டு இருந்தான். இப்ப என்னங்க பண்றது? என்ன பண்றது? ரிப்போர்ட் செய்ய வேண்டியதா? அதாங்க அந்த பட்டாமணியும் சொன்னாரு போலீஸ்ல ரிப்போர்ட் பண்ணுன்னு. அவரையும் போய் தரிசனம் பண்ணிட்டு வந்துட்டியா? அவருக்கு என்னப்பா தெரியும்? கணக்கு போட்டு கொடுத்தா கிஸ்தி வசூல் பண்றதுக்குள்ள எம்பாடு உம்பாடுன்னு ஆயிடுது. சும்மா வயல்ல பொம்பளைங்க நாத்தினர் இடத்துலயே சுத்திக்கிட்டு இருப்பாரு. அவருக்கு என்ன தெரியும்? மரம் புறம்போக்கிலே இருந்தது. தாசில்தாருக்கும் ரெவன்யூ இன்ஸ்பெக்டருக்கும் தனித்தனியா எழுதி போடு. ஐயோ இல்லைங்க, அது ஏன் மூலையில தாங்க இருக்குது. சரி அப்படியே வச்சுக்க. போலீஸ் ரிப்போர்ட் பண்ண உடனே கண்டுபிடிச்சு வந்தா கொடுத்தாரானுங்களா? மரத்தை வெட்டினவனே மாட்டணும்னா மரம் புறம்போக்குன்னு ஒரு ரிப்போர்ட்டு தாசில்தாருக்கும் ரெவன்யூ இன்ஸ்பெக்டருக்கும் எழுதி போட வேண்டியதுதான். சரிங்க. ராமானுஜம், விஷயம் மனசுல இருக்கட்டும். நான் சொன்னேன்னு சொல்லாத. மரம் மட்டும் எங்க இருக்குன்னு பார்த்து வச்சுக்கோ. கோயில் மரம் நான் கூட விட்டு என்ன அதிகாரம் இருக்குன்னு கேட்கிறேன். தடி பிடிச்சவனா தண்டல்காரனாச்சு கிராமத்தோட நிலைமை. இவரு ஊர்ல யாரையும் பகைச்சிக்க முடியாது. பகைச்சிக்கிட்டா வருமானம் போடும். பத்திரம் எழுத வேற ஆளை தேடி போடுவாங்க. மாமூல் நெல் வாங்க விசாரிப்புக்காரன் வந்தால் நெல் கிடைக்காது. குளத்தடி மரத்தை என்ன? மரத்தை காணலையே. கோயில் பிரகாரத்தில் நடக்குது மரம். சரி பயில பாத்துறேன். ஏங்க ஏங்க வாக்கம்னா வாயெல்லாம் பிடிக்குது. கொஞ்சம் வெத்தலாதாங்க. என்ன இந்த பையன் ராமானுஜம் ரிப்போர்ட் செஞ்சுட்டானே போஸ்ட் மாஸ்டர் சொல்றாரு. தாசில்தாருக்கும் ரெவன்யூ இன்ஸ்பெக்டருக்கும் ரெஜிஸ்டர் எழுதும் போதுதான். கோவிந்தராசுக்கு ஏன் இந்த வம்பு? ரெவன்யூ இன்ஸ்பெக்டர் வந்து கேட்டால் என்ன பதில் சொல்ல போறான்? ஏதாவது ஃபைன் தீட்டிடுவானே. கோவிந்தராசு தான் மரத்தை வெட்டினா நீ எவன் சொன்னான்? வந்தாயா ராமானுஜம்,
அன்னைக்கே சொல்லிக்கிட்டு இருந்தான், புறம்போக்கு மரத்தை வெட்டிட்டானே ரிப்போர்ட் பண்ண போறேன்னு சொல்லிட்டு போனான். ஏன் பொழியில இருக்குன்னு சொல்லிட்டு தெரிஞ்சான். இப்பவே போலீஸுக்கு போறேன் பாராயணத்தை போறானே கிட்ட 150 அபராதம் போட்டுருவான். ஆமா வரோம் புறம்போக்குல இருக்குது. ஆமா ஆமா, அதெல்லாம் சந்தேகம். வயக்காட்டு வரைக்கும் போயிட்டு வரேன். சரி சரி. கர்ணம் போட்டே கொடுத்துட்டு போகுது. வாங்க. இவனே அயோக்கியனாச்சு, இவனே காட்டி விட்டுருவான். பண்ணலாம். வாராசு 100 ஆயிடுச்சு அவனுக்கு. உன்னை பத்தி தான் நினச்சிக்கிட்டு இருந்தேன். இந்த பையன் ராவனுக்கு எழுதி போட்டான். அவனு என்னங்க பண்ணுறது? பண்ணலாம். மரத்தை வேணா ஒழிச்சு வச்சுக்கீங்களா? நான் வெட்ட வேலை சாதிச்சிடுறேங்க. முதல்ல மரத்தை விலகா பிளந்து பரணியில் அடிக்கலாம் தான் யோசித்தேன். அது அவ்வளோ சுலபத்தில் இருக்கிற காரியம் இல்லைல்ல. விஷயம் வெளியே தெரிஞ்சிடும். அந்த பையன் ரெவன்யூ இன்ஸ்பெக்டர் வீட்டுக்கு கொண்டு வந்து பரணி கட்டிடுவான். அவன் ஆளுநர்ல இருந்து மரத்தை தானே. அப்படியா? இனி மரத்தை அவன் குளத்துல தேட மாட்டாங்க. மரத்தை குளத்துல போட்டுருங்க. ராவா அடி மரத்தை குளத்துல போட்டுறேன். கிளை கிளிலாம் இருக்கு இல்லையா, மடமுள்ள போட்டு கூட்டி சாவி குருக்கிட்ட கொடுத்துட்றா. வரணுமே போய் என்ன செய்யறான்னு பார்ப்போம். அப்படி போய் வெளியே போயிருக்கேன். இங்க பட்டாமந்தியத்தோட வீடு அங்க இருக்கு. அந்த முக்கிய அந்த 3வது மெத்த வீடு தெரியுது பாருங்க, அதான் பட்டாமந்தி. சரிப்பா, நன்றிப்பா. பட்டாமணி இருக்காரா? அவர் நடுத்தலை போயிருக்காரு. போய் கூட்டிட்டு வா போ. ரெவன்யூ இன்ஸ்பெக்டர் வந்திருக்காங்க, போய் சொல்லு போ. ஐயா, யாரோ ரெவன்யூ இன்ஸ்பெக்டர் கூட்டியார சொன்னாங்க. வாரம் போ. ஐயா, இப்ப கையோட கூட்டியார சொன்னாங்க. வாராடா போடா. வாராசு ரெவன்யூ இன்ஸ்பெக்டர் வந்திருக்காராம். இப்போ நான் அங்கே தான் போகிறேன். போய் விஷயத்தை அமுக்கிறதுக்கு முயற்சி பண்ணுறேன். முடியலன்னா ஆள் அனுப்புகிறேன். வந்து எனக்கு எதுவும் தெரியாதுங்க, நான் ஊர்லேயே இல்லைங்க, இது வீண் அக்க போறீங்கன்னு சாதிச்சு.
பையன் ராமானுஜம் நீ வெட்டிருந்தாதான் எழுதி போட்டிருக்கான். வணக்கங்க. வாங்க வாங்க. என்ன கால நேரத்துல இந்த பக்கம் சௌக்கியங்களா? சௌக்கியம். சொல்லுங்க. உங்க ஊர்ல இருந்து ஒரு பெட்டிஷன் வந்திருக்கு. என்ன விஷயங்க? புறம்போக்குல இருந்த கருவேல மரத்தை அவர் யாரு கோவிந்தராசந்திர ஆள் வெட்டிட்டாருன்னு ராமானுஜங்கிறவர் ரிப்போர்ட் பண்ணியிருக்காரு. உண்மைதானாங்க? அப்படிங்களா? விஷயமே எனக்கு தெரியாதுங்க. இப்ப நீங்க சொல்லிதாங்க எனக்கு தெரியுது. நாத்து பறிக்கிறதுக்கும் நடுவு தலைதும் ஒரு மாவை அழிஞ்சிக்கிட்டு இருக்காங்க. பசங்க சும்மா இருக்க மாட்டாங்க. அக்கா போற குடிச்ச பசங்க. கூட்டியாட ஆள் அனுப்புங்களா? ஆமா ஆமா, ராமானுஜத்தையும் கோவிந்தராசையும் அழைச்சிட்டு வர சொல்லுங்க. டேய் தம்பி, ஓய் ஐயா வா, போய் ராமானுஜத்தையும் கோவிந்தராசையும் வர சொல்லு. சரி. ரெவன்யூ இன்ஸ்பெக்டர் வந்திருக்காங்கன்னு சொல்லு போ. ஏப்பா அப்படியே கர்ணத்தையும் வர சொல்லுப்பா. இது நல்ல செலவு காலங்க. பசங்க அடிச்சுக்கிட்டு கிடிச்சிட்டு நிற்க போறாங்க. சும்மா சொப்பமா ஒரு அபராதத்தை போட்டு விட்டு விடு. மரத்தை நீங்க பாத்துருக்கீங்களா? 2 வாரத்துக்கு முன்னாடி கூட பார்த்தாங்க. மரம் என்ன விலை போகும்னு நினைக்கிறீங்க? ஒரு 50 தாண்டி தான் போகும். வணக்கங்க. இவர் யாரு? இவரு தாங்க ராமானுஜம். நீங்க தான் இந்த ரிப்போர்ட் எழுதுனதா? ஆமாங்க. அந்த ஆளு மரத்தை வெட்டுறதை நீங்க பாத்தீங்களா? பாக்கலங்க. ஆனா அவருதாங்க மரத்தை வெட்டினது. அவருதான் மரம் கோவில் போலியில இருக்குன்னு ஊரெல்லாம் சொல்லிட்டு இருந்தாரு. ஆளு ராவோட ராவா புந்து மரத்தை வெட்டிருக்காருங்க. வெட்ட மரத்தை எங்க ஒளிச்சு வைக்கணும்? மரத்தை காட்டுவீங்களா? காட்டுறேங்க. மரம் கோயில்ல தாங்க இருக்கு. அப்ப சரி வாங்க போய் பார்க்கலாம். கோவிந்தராசன் வந்தா அங்க வரட்டும். சரிங்க. இப்படி போகணும். இனி எவ்வளவு தூரம்ப்பா? இன்னும் கொஞ்சம் தூரம் தாங்க. என்னங்க கூட்ட சொல்றீங்களா? நீதான் கோவிந்தராசுவாப்பா? ஆமாங்க இவரு. புறம்போக்குல இருந்த கருவேல மரத்தை திருட்டுத்தனமா நீங்க வெட்டிட்டீங்க. நீங்க ரிப்போர்ட் பண்ணிருக்காரு. உண்மைதானாங்க? எனக்கு எதுவும் தெரியாதுங்க. போனா ஊர்ல இல்லைங்க. சரி சரி வாங்க. வணக்கம்மா. வாங்க காரணம் என்ன? மரம் பட்டாவில இருக்குதுன்னு இவர் சொல்றாரு. மரம் பட்டாவிலையா இருந்தது? இல்லைங்களே, நேற்றுக்கே நான் ரெக்கார்டை புரட்டி பார்த்துட்டேங்க. அந்த கன்னிக்கார முழுசும் புறம்போக்கு தாங்க. ராமானுஜம் மரத்தை காட்டுங்க. நேத்து சாயங்காலம் கூட பாத்தேங்க. மரம் இங்கதான் இருந்துச்சு. மரம் இங்க அப்புறப்படுத்தப்பட்டிருக்குங்க. இருங்க எப்படி கண்டுபிடிச்சு கொடுத்துறேன். இந்த மடப்பள்ளி திறந்து நட சொல்லுங்க. சாவி குறுக்கல் இருக்குதுங்க. அவர் கண்டுபிடிச்சாங்கலாம் போட்டு பூட்டி வச்சிருப்பாரு. நடக்கும் மூட்டாம திறந்து கிடக்கிறத இன்னைக்கு மட்டும் பூட்டுவானுங்க. திறக்க சொல்லுங்க. போய் சாவி வாங்கிக்கோயா போ. என்னப்பா இதானா? அடிமரத்தை காணலங்க. இருங்க அதையும் கண்டுபிடிச்சு கொடுத்துறேன். என்னப்பா மரத்தை நான் வெட்டலன்னா இப்போ இது எப்படி பாங்க வந்தது? எனக்கு எதுவும் தெரியாதுங்க. போன முழுசா நான் ஊர்ல இல்லைங்க. 4 கிலோ ஏதாவது வெட்டினானுவா என்னவோ. குறுக்கல் வேற ரொம்ப நாளா வேற வேணும்னு கேட்டுட்டு இருந்தாராம். போய் உங்க ஆளை கொண்டா போ.
இது போல திருட்டுத்தனாலாம் போனாதாங்க இந்த ஊர் உருப்படம். இது நடவு காலங்க. பசங்க ஆள் கூலிக்கே காசுட்டு கஷ்டப்பட்டுக்கிட்டு இருப்பானுங்க. ஒரு மாதிரியா விஷயத்த முடிச்சுக்கூடாதுங்களா? நான் என்ன பண்ண முடியும் பட்டாமணியும்? இதுல ஒன்றும் செய்யறதுக்கு இல்லை. அவர் நேரே தாசில்தாருக்கு ரிப்போர்ட் பண்ணியிருக்காரு. தாசில்தார்கிட்ட இருந்தால் எனக்கு உத்தரவு. நான் ஏதாவது செஞ்சேன்னா நாளைக்கே எழுதி போடுறாருன்னு வச்சுக்கோங்க, என் பேரு கெட்டு போயிடும். இது பாருங்கம்மா. என்ன காரணம்? மரம் எவ்வளவு விலை போகும் இப்ப பாருங்க. போகுங்க. அப்பெல்லாம் போவோம் நான் நினைக்கிறேன். 70 தாண்டியாங்க மரத்துக்கு வேலை. என்னப்பா நீதான் இந்த மரத்தை வெட்டினியா? ஆமாங்கம்மா. புறம்போக்குல இருக்கிற மரத்தை வெட்டக்கூடாதுன்னு தெரியாதா? மரம் கோவில் பட்டாவில் இருக்குன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. குறிக்கலையா விறகுக்கு மரம் பாரடனாருங்க. பக்கத்திலே மரம் இருக்குது, கோவில் மரமா இருக்குன்னு சொல்லி வெட்டி விட்டாங்க. என்னையா சொல்லி கொடுத்து அழைச்சிட்டு வந்தியா? பாருங்கய்யா, கோவில் மரத்தை வெட்டுறதுக்கு ராத்திரி நேரம் தான் கிடைச்சிருக்கு. இல்லங்கம்மா, பகல்ல எங்கம்மா நேரம் இருக்குது? திருடவா? என்ன கோவிந்தராசு, மரம் 75 ரூபாய்க்கு மேல போகும்னு மதிப்பு போடுறாங்க. அவ்வளோ அதிகமா இல்லைன்னா கூட அபராதம் எல்லாம் சேர்த்து நீங்க ஒரு 75 ரூபாய் கட்ட வேண்டியது வரும். என்ன சொல்றீங்க? பையன் தெரியாம செஞ்ச குத்தம் தானங்க. தெரியாம செஞ்சால் மரத்தை தானே வெட்டி இருக்கான். அதுக்குன்னு ஒரு மதிப்பு இருக்குல்ல. தெரியாம தான் ரோட்ல இருக்கிற மரத்தை எல்லாம் வெட்டி டீ கடை நடத்துறீங்க. இப்ப தெரிஞ்ச விஷயத்தை நாங்க சும்மா விட்டுற முடியுமா? 75 ரூபாய் அபராதம் கட்டிடுங்க. ஆளு பேர்ல போடுங்க, கட்டிடுறேன். ரொம்ப நாள் வரைக்கும் கோவிந்தராசு அபராதத்தை நானா கட்டினேன், என் பண்ணையாளு விட்டு தானே கட்ட வச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தான். அவனை எப்படி அபராதம் கட்ட வச்சேன் பாத்தியா? அவன் கட்டினா என்ன, அவன் பண்ணையாள் கட்டினா என்னையா? அபராதம் தானே அப்படின்னு என் ராமானுஜன் சொல்லிட்டு இருந்தான். நீ கவலைப்படாத ராசு, அந்த பையன் என்னைக்காவது ஒரு நாள் நம்ம கிட்ட சிக்காமையா போயிடுவான். அன்னைக்கு அவனை பிடிச்சி ஒரே அமுக்க அமுக்கிடலாம் அப்படின்னு பட்டாமணியும் கோவிந்தராசுக்கு ஆறுதல் சொல்லிட்டு இருந்தாரு. அருண் சரவணன், பின்சி, குணா, விஜய் சந்திரா, நெல்சன், மோனிஷ் ரங்கநாதன், மார்டின், கிஷோர் குமார், கார்த்திக், அஜய். ஜெயஹிந்த். இந்த நாடகத்திற்கு கலை இயக்கத்தில் துணை புரிந்தவர் கூத்துப்பற்றை மொழிநேர நடிகர்கள் திரு ஆரா அஜித்குமார் மற்றும் பாலா. ஒளி மற்றும் ஒளி அமைப்பு திரு ஆரா அஜித்குமார். எழுத்து பத்மஸ்ரீ திரு நா முத்துசாமி ஐயா அவர்கள். இயக்கம் கலைச்சோழன் அவர்கள். இதை குறை சொல்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை. எல்லாருமே மிக சிறப்பாக பண்ணியிருக்காங்க. தம்பி முதல்ல ஒரு 3 பேஜ் டைலாக்கை ஃபுல்லாக மனப்பாடம் பண்ணி பேசுகிறாரு. கடைசி நிமிஷத்தில் சின்ன ஒரு தடங்கள் இருக்குது, அது அழகாக மேட்ச் பண்ணிவிட்டாரு. அதுதான் ஒரு நடிகை. எல்லாருமே சிறப்பாக பண்ணியிருக்காங்க. முதல் மேடைக்கு நம்ம என்ன அங்கீகாரத்தை சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல. ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. இதில் இயக்கத்தை பண்ணியிருக்க கலை நல்லா பண்ணியிருக்காங்க.
நாடகம் வந்து ரொம்ப அருமையாக இருந்தது. ஐயா சொன்ன மாதிரி ஐயா எல்லாமே சொல்லிட்டாங்க. ரொம்ப எல்லாருமே நல்லா நடிச்சிருந்தாங்க. அந்த ஒரு ஊர் பெரிய மனிதரை நடிச்சிருந்தவர் ரொம்ப இன்னும் கூட ஒரு 1/2 மணி நேரம் இருந்துக்கலாமோ அப்படின்ற மாதிரி இருந்தது. ரொம்ப நல்லா இருந்தது. எல்லாருக்குமே வாழ்த்துக்கள். அதே மாதிரி ஒரு முதல் மேடைன்னு சொன்னீங்க, அவங்க நிறைய பண்ண மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தெரிஞ்சது. தெரியும். நான் இதெல்லாம் இருக்கும்போது ஆரம்ப காலகட்டத்தில் அவங்க சின்ன சின்ன கதாபாத்திரம் பண்ணும்போது ஆனால் அந்த திரைப்படத்துலாம் இதையும் வேலை செஞ்சுருக்காங்க. சார் வந்து இப்போ கதை நாயகன் எனக்கு தேவை அப்படின்னு கேட்டிருந்தாங்க. அதனால தான் சீக்கிரம் வாங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். அவரும் வந்துட்டாங்க. மழையின் காரணமாக நிறைய பேர் வர முடியல. இந்த நாடகமே திருப்பி 7 மணிக்கு அவங்க ரெடியாக அவங்க மறுபடியும் எல்லாருக்கும் வரவேற்கக்கூடிய சிறப்பு ரொம்ப ரொம்ப நன்றி.